கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மாலை ஒன்று தான், பணத்துக்கு போட்டால் வேற. மாலை கேட்டதா பணம் கேட்டதா? ஒரு செயல் சொல்கிற இடத்த பொறுத்து மாறுது. என்னை கூட ஒத்திசைவு கொள்ளுன்னு சொல்லி என் மனைவி கூப்பிட்டா ஓகே, இன்னொருத்த பொண்டாட்டி கூப்பிட்டா அப்போது என் பொண்டாட்டி சொல்லலாம். ஆனால் இன்னொருத்த பொண்டாட்டி சொல்லும்போது அது கெட்ட வார்த்தை, என் முறையை சொல்லும்போது அது நல்ல வார்த்தை. அந்த மாதிரி ஒன்று ஒரு இடத்துல மாறுது. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்குமே நிறைய 2 பொருள் இருக்குது. அதுதான் காரணம், பயன்படுத்துகிற இடத்த பொறுத்து மாறிச்சு. ஒரு வார்த்தை எந்த இடத்துல பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து கெட்ட போச்சு. கத்தி நல்லதா கெட்டதா? வெட்டுறத பொருளை பொறுத்து. வெங்காயத்தை வெட்டினா நல்லது, மனுஷன் தலையை வெட்டினா தான். துப்பாக்கி நல்லதா கெட்டதா அப்படின்னா, சிங்கம் புலி கரடியை சுட்டா சரி, மனுஷனை சுட்டா துப்பாக்கி தப்பா சுட்டவன் தப்பா? சுட்ட பொருளை பொறுத்து மாறுது. அதனால் வார்த்தைங்க எங்கே யார் எப்போ பயன்படுத்துகிறாங்களோ அதுதான். கனி நல்லது. நான் போன வாட்டி கூட பேசும்போது சொல்லியிருந்தேன், சாம்பாருக்கு கத்திரிக்காய் பழம் போடுவாங்க, காய் தான் போடுவாங்க, பழம் போட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் எங்கே பயன்படுத்துகிறீங்களோ அங்கே அது கெட்டதாகவும் அங்கே அது நல்லதாகவும் மாறுது. ஒரு அறிவாளியை பார்த்து முட்டாள்னா தப்பு, முட்டாளை பார்த்து முட்டாள்னு சொன்னால் நல்லது. அப்போ தான் நான் அறிவாளியாக மாறுவான். இப்போ எங்கே பயன்படுத்துகிறோன்றத பொறுத்த, பொருளில் எதுவும் விஷயம் இல்லை, பொருளை எங்கே பயன்படுத்துகிறோன்றத பொறுத்து தான் இருக்குது. பணம் நல்லது, பயன்படுத்துகிற ஏற்றம் பொறுத்து மாறிடும். கொலை பண்ணுறதுக்கு, ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்குன்னா என்ன ஆகும்? பணத்தை வச்சு நல்லதும் பண்ணலாம். சாராயம், பீடி, கஞ்சா, என்ன உலகத்தில் கெட்டதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? பைக்கு நல்லதா கெட்டதா? ஒருத்தர் கோயிலில் அப்படி தான் சாமி கும்பிட்டுக்கிறான், கார் வேணும்ன்ட்டு. சிவன் சொல்லிடுறாரு அதெல்லாம் தரமாட்டேன் நீராரு. பார்வதி சொல்லிடுறா இந்த ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுன்னு கேட்டுனுக்கிறான்னா, நீ ஒரு சாமின்ற கொடுக்காம என்னத்தான் ஏதோ இப்படி வச்சுங்கிற, நானா ஒத்துக்கிறேன், நீ சுடுகாட்டில் சாம்பல் சுற்றின்னு இருந்தாக்கா அவன் வசதியாக வாழ நினைக்கிறான், அவனுக்கு கொடுத்தான்னா. இல்லடி இருந்து மலைக்கு ஒருத்தன் தான் வந்துங்கிறான், அவனுக்கு கார் கொடுத்தா சேர்த்துருவான், அவன் காரில் சாவணும் தலையை எடுத்து கொஞ்சம் நாள் போட்டு கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். ஸோ நீ சொன்னால் நானா செய்ய முடியும்ன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, குதிட்டாரு, மலை மூக்கில் திரும்பதே செத்தும் போயிட்டான். இப்போ கார் கெட்டு தான் நல்லதா? எனக்கு தெரியாது எனக்கு எது நல்லதுன்னே. உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியாது. அதனால் வார்த்தையிலெல்லாம் நல்லது கெட்டதுலாம் இல்லை, பயன்படுத்துகிற இடம், அது தர பொருள், எதுக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க அதை பொறுத்து. நான் ஒரு வார்த்தைக்கு ஒரு செயலுக்கு அழுத்தம் கொடுக்குறேன். தூக்கம் இல்லை, தூக்கிட்டேன், மந்திரம் அது. என் மனசை பயங்கரமான வெறி கொண்டு ஏதோ ஒன்று ஆக்கிச்சு. அப்படி பயன்படுத்தும் போது அது தப்பு இல்லை. வேறு ஏதோ பண்ணால் சமயம் பொறுத்து மாறுது. எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னா சத்தம் எங்கேருந்து வந்தது? வெற்றிடத்துலேருந்து வந்தது. வெற்றிடம் இறைவன், அங்கேருந்து சத்தம் வந்தது. சத்தத்தை ஒழுங்கு பற்றி மொழியாக மாற்றி வச்சுக்கிறான். சரியா? தமிழில் தான் கெட்ட வார்த்தை இல்லை, அப்போ எங்கேயுமே கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது. பட் அப்படி இல்லை, நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தவே முடியாது. வார்த்தையே தமிழில் இருக்குது, அதை ஒரு இடத்துல பயன்படுத்தலாம். ஆனால் இங்கிலீஷில் இருக்கிற சில வார்த்தையை எல்லாத்துலேயும் பயன்படுத்த முடியாது. இடியட்டும் ஃபூலுக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஏன்னா அது 5 மொழியோட கூட்டு, அதனால் அதை சரியாக பயன்படுத்த முடியாது. அது எழுத்து நிறுவனம் சொல்ல முடியாது. ஏன்னா சில மொழிகளை சேர்த்து வந்தது, ஃப்ரெஞ்சு, லத்தீனு, போர்ச்சுகீஸ், இதெல்லாம் சேர்ந்து வந்தது தான் ஆங்கிலம். தமிழ் அப்படி இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.